ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம். எவ்வளவு சோதனைகளால் அவன் சூழப்பட்டாலும், எவ்வளவு மனோ இச்சைகள் அவனை சூழ்ந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் அவனை சூழ்ந்தாலும், அவன் விபச்சாரத்திற்கே அழைக்கப்பட்டாலும், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 கூட்டத்தார்கள் மறுமையிலே இங்கே இருப்பார்கள், அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலிலே இருப்பார்கள். அவர்களுக்கு நிழல் இல்லை அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை தவிர. அதிலே ஒரு பெண், அதிலே ஒரு கூட்டம் யார்? ஒரு அழகுள்ள, ஒரு குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைத்தாலும் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன், அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே, அவன் பார்வையில எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? என் தந்தை பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் தாய் பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் பிள்ளைகள் பார்த்தால் பாவம் செய்வதில்லை, என் ஆசிரியர் பார்த்தால் பாவம் செய்யவில்லை, என் பள்ளியில இமாம் பார்த்தால் பாவம் செய்யவில்லை. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் பாவம் செய்கிறேன் என்றால் அந்த மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியவில்லையா? யாரும் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று. அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் யார்? யாரவன்? 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 அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது இல்லை, அறைகள் அல்லாஹ்வுடைய பார்வையை தடுத்துவிடும் என்று ஒருவன் சொன்னால் அவன் யார்? யார்? காஃபிர். தெரியும், ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வை எனக்கு மறைந்துவிடும் என்று சொன்னால் இந்த தகுதியை, இந்த தன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், திகாமுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அல்லாஹ்விற்கு இணை வைத்தானா? இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பெரும் பாவங்களுக்கு மாறு செய்தானா? இல்லை. என்ன காரணம்? திகாமுடைய மலைகள் அளவு நன்மை வந்தாலும் தூசிகளை போன்று பறக்க விடப்படுமே அவன் யார்? இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கதவுகள் அடைக்கப்படும். வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். கதவுகள் அடைக்கப்படும். தனிமை என்று வரும், பாவம் செய்வான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவான், அல்லாஹ் தடுத்த காரியங்களை துணிவாக செய்வான். இவன் அவன் ஃபித்னா. குழப்பத்தின் காலம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை உச்சத்திலே வைத்திருக்க வேண்டிய காலம். ஒரு நிமிடம் மறந்தாலும் ஷைத்தான் நம்முடைய ஈமானை நரகத்திலே சேர்க்கக்கூடிய அமலாக மாற்றி விடுவான். அவ்வளவு சோதனையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம்.